This video is sponsor is Buymoto e-shopping. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நமக்கு வந்து குவாலிட்டியாக நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து குவாலிட்டியாக இதில் வந்து இந்த Buymoto e-shopping வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். நமக்கு குவாலிட்டியான பொருட்களை நமக்கு வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதை டச் பண்ணி ஆஃபர் லிங்க் பண்ணி டச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். டைப் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் நம்புகிறோம் நாங்கள். இந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம வந்து மஞ்சள், இஞ்சி, அப்புறம் மிளகுத்தூள், லவங்கப்பட்டை ஆகியவற்றை தேநீர் கலந்து தேநீராக தயாரித்து வந்து நம்ம அருந்தி வந்தோம்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம். இதெல்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உடலுக்கு எதிர்ப்பு சக்தியும் வளர்சிதை மாற்றத்தையும் அதிகப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குளிர்காலத்தில் வந்து நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான வெப்பத்துக்காக நமது உடல் வெளியே மட்டும் உள்ளேயும் ரொம்பவே பாதிக்கப்படுது. உடல் எதிர்ப்பு சக்தி அப்புறம் எல்லாமே பாதிக்கப்படுது. இந்த குளிர்காலத்தில் வளர்சிதை மாற்றம், அப்புறம் உணர்வு தேர்வுகள், பசி ஆகியவற்றை அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம உடலை பாதுகாத்துக்கிறதுங்கிறது நம்மளோட உணவு தேர்வில் தான் இருக்குது. நம்ம அதிகமாக உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வளர்சிதை மாற்றத்தை பாதிக்காமலே இருக்கும். இந்த குளிர்காலத்தில் வந்து நமக்கு உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு காய்கறிகள் மற்றும் இறைச்சிகளான சூப்புகள் பயன்படுத்தலாம். அப்புறம் காய்கறிகளை வந்து காய்கறிகளான உதாரணமாக நம்ம சொல்லணும்னா காய்கறிகள் உருளைக்கிழங்குல வைட்டமின் ஏ உள்ளது. அதில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே இருக்கிறது. அதனால் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கொடுக்கும். நம்ம குளிர்காலத்தில் நம்மளுக்கு வந்து தானியங்கள், முழு தானியங்கள், கொட்டை விதைகள் இந்த மாதிரி உள்ள பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, குளிர்காலத்தில் நம்மளுக்கு காய்ச்சலுக்கு வராமல் தடுப்பதற்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுத்ததற்கு வந்து ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை, நெல்லிக்காய் போன்றவற்றில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளதுனால அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். காய்ச்சல் போன்றவை வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுகிறது. அதனால் எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் நெல்லிக்காய் ஆகியவற்றை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த குளிர்காலத்தில் காய்ச்சல் இது மாதிரிலாம் வராமல் இருக்கும்.